நம்ம பூமி நம்ம தமிழ் நம்ம சேனல். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இயக்கம் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. இந்த தொகுப்பில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம்னா, வீட்டுக்குள்ள தீய சக்திகள் வராமல் இருப்பதற்கு ஏதேனும் வழிமுறைகள் இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்கத்தான் செய்கின்றது. நிறைய வழிமுறைகள். அதில் நமக்கு எது தேவையோ அதை கடைபிடித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வீட்டுக்குள்ள துர்சக்திகள் வராமல் நம்மளால் தற்பாதுகாத்துக்க முடியும் அப்படின்ட்டு தான் நம்ம சொல்லிக்கிறோம். பல வழிகள்னு சொன்னமே, என்னென்ன வழிகள் இருக்குது அப்படின்னா நிறைய பேர் நிறைய சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் உண்மைதான், இல்லைன்னா சொல்லலை. வாசற்படி கிட்ட நிலவாசல் கிட்ட வந்துட்டு கண்ணாடி வைக்கிறது மிகவும் நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அது துர்சக்திகளை உள்ளே ஊடுருவ விடாது அப்படின்னு சொல்லப்படும். அதே போல் வீட்டில் எப்போவுமே விளக்கேற்றி இருக்கணும்னு சொல்லுவாங்க. இந்த வகையில் பார்த்திங்கன்னா ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரமாக குறிப்பிடப்படுவது அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்க இருக்கோம். எப்போவுமே பார்த்திங்கன்னா உப்புக்கு கொஞ்சம் ஆற்றல் ஜாஸ்தி அப்படின்னே நம்மளால் சொல்ல முடியும். இது வீட்டில் உள்ள எதிர்மறை சக்திகளை ஈர்த்து கொள்ளக்கூடிய ஆற்றல் உடையது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பனிக்காலம் மழைக்காலம் தவிர்த்து சாதாரண வெயிலிலும் ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா உப்பு ஜாடி நீர் கோர்த்து இருக்குது அப்படின்னா அந்த வீட்டில் அதிகமாக துர்சக்திகள் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அது எல்லாத்தையுமே அது ஈர்க்க முயற்சி செய்கிறது அப்படின்னு அர்த்தம். அதை நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்போ சாதாரணமாக மழைக்காலம் பனிக்காலம்னா அதை ஈரப்பதத்தை இழுத்துக்குச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வெயில் காலத்திலேயே சில பேர்த்து வீட்டில் அப்படி இருக்கும். அப்போ அதிகப்படியான துர்சக்திகள் அங்கே இருக்குது, அது ஆகர்ஷணமாக இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த இயற்கையாகவே பார்த்திங்கன்னா கல்லுப்புக்கு வந்துட்டு அந்த ஆற்றல் அதிகம்னு சொல்லுவாங்க. கல்லுப்பை வச்சு நம்ம நினைத்ததை அடைய முடியும், அதாவது பிரபஞ்சத்தோடு நாம் தொடர்பு கொள்ள முடியும்னு சொல்கிற வேளையில் துர்சக்திகளை போக்கக்கூடிய ஆற்றல் அல்லது ஈர்த்து கொள்ளக்கூடிய ஆற்றல் எதற்கு உண்டு அப்படின்னா அந்த கல்லுப்புக்கு உண்டுங்கிறாங்க. அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம சொல்கிறோம். பெரும்பாலும் பட்டு வஸ்திரத்திற்கும் அந்த ஆற்றல் வந்துட்டு கொஞ்சம் ஜாஸ்தி. எது நேர்மறை ஆற்றல்களை ஈர்க்கக்கூடிய ஆற்றல், அதே போல் எதிர்மறை சக்திகளை கிட்ட விடாமல் இருக்கக்கூடிய ஆற்றல் எதுக்கு உண்டு அப்படின்னா பட்டு வஸ்திரங்களுக்குமே உண்டு. நல்ல நாட்கள் நடக்கும்போது நம்ம தமிழர் பாரம்பரியத்தில் பார்த்திங்கன்னா பட்டு வஸ்திரத்தை அணிந்து கொண்டார்கள். இன்றைக்குமே பெண்கள் வந்துட்டு பட்டுப்புடவையை வந்துட்டு விரும்பி அணியறதற்கான காரணமும் அதுதான். நிறைய நேர்மறை எண்ணங்களை இது ஈர்த்து கொடுக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். அதே சமயத்தில் ஆண்கள் வந்து இப்போ தவிர்த்துக்கிட்டு வந்தாச்சு. அது நம்ம உடல் நலத்திற்கு அது நம்ம உடல் நலம் சார்ந்து யோசிச்சோன்னா பட்டு வேட்டி சட்டை கட்டிக்கிறது ரொம்பவே முக்கியம் அடிக்கடி. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ வீட்டில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சிவப்பு கலரில் பட்டு துணி எடுத்துக்கணும். சிவப்பு கலரில் பட்டு துணி எடுத்து நம்ம இப்போ மஞ்சப்பை மாதிரி அதை வந்துட்டு ஸ்டிச் பண்ண முடிஞ்சதுன்னா நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஒரு பை மாதிரி செஞ்சுக்கிட்டு அந்த பையில் பார்த்திங்க அப்படின்னா உள்ளே வந்துட்டு 2 அல்லது 3 கைப்பிடி அளவு, அதில் நீங்கள் குறிப்பாக சொல்லணுன்னா 100 அல்லது 150 கிராம் இருக்கிற மாதிரி கல்லுப்பை வந்துட்டு அந்த பைக்குள்ளே போட்டுக்குங்க. பைக்குள்ளே போட்டுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு மஞ்சள் கலரில் நூல் எடுத்து அந்த மேல் பக்கத்தை இறுக்கி கட்டிடுங்க. கட்டினதுக்கப்புறமா உங்கள் நிலவாசலுக்கு உள்பக்கம் இருக்குது இல்லைங்களா, நம்ம வீட்டிலேருந்து பார்க்கக்கூடிய பகுதி, அந்த நிலவாசலுக்கு மேலே வந்துட்டு அதை மாட்டி விட்டுறணும். வேறு எதுவுமே நீங்கள் பண்ண வேண்டாம். இதை நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படிங்கும் போதே என்ன ஆகும் அப்படின்னா வீட்டுக்குள்ளே வரக்கூடிய அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸை, தீய சக்திகளை அந்த பை விடாமல் தடுத்துக்கும் அப்படின்னு குறிப்பிடப்படுது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, வீட்டுக்கு வெளியே வந்துட்டு இதை மாட்டி வைப்பாங்க. வீட்டுக்கு வெளியே அப்படிங்கும் போது அந்த ஆற்றலை உள்ளவே விடாது. வீட்டுக்குள்ளே மாட்டிங்கன்னா இருக்கிற ஆற்றல்களை எல்லாம் அது ஈர்த்துக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. நீங்கள் உங்களுக்கு சௌரியத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். ஏன்னா வீட்டுக்கு வெளியே மாட்டிங்கன்னா பையன் மாட்டிங்கன்னா 1000 பேர் 1008 கேள்வி கேட்பாங்க. அதனால தான் நம்ம சொல்கிறது வீட்டுக்குள்ளேயும் பயன்படுத்திக்கலாம், வீட்டுக்கு வெளியும். ஆனால் நிலவாசலுக்கு மேலே வந்துட்டு நீங்கள் ஆணி அடித்து வந்துட்டு மாட்டி வைக்கிறது ரொம்பவே சிறப்பு. வெள்ளி செவ்வாய்க்கிழமைகளில் அதுக்கு வந்துட்டு நீங்கள் சாம்பிராணி புகை கொடுக்கறதும் உத்தமம் அப்படின்னு இந்த நேரத்தில் குறிப்பிட்டுக்கிறோம். கிட்டத்தட்ட வீட்டுக்கு வாட்ச்மேன் வச்ச மாதிரி எது இப்போ நம்ம சொன்ன அந்த பையில் உப்பை கட்டி மேலே வைக்கிறது அப்படிங்கிறது. சிவப்பு துணிக்கு ஆற்றல் அதிகம், அதுலேயும் சிவப்பு பட்டு துணிக்கு வந்துட்டு மிக மிக ஆற்றல் ஜாஸ்தி. அதில் நீங்கள் இந்த முறையை பயன்படுத்தினீங்கன்னா வீட்டுக்குள்ளே துர்சக்திகள் எதுவும் வராமல் நம்மால் தடுக்க முடியும் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்குங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம்.